என் அன்பு இயேசுவின் கண்மணிகளே, உங்கள் அனைவரையும் மீட்பர் தொலைக்காட்சி மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். என்ன சந்தோஷமாக இருக்கிறீங்க தானே? ஆமாம், சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியும். ஏன்னா முகத்தை பார்த்தா அவ்வளோ உற்சாகமாக உட்காந்துருக்கீங்க. ஆண்டி இன்றைக்கி என்ன கதை தான் சொல்ல போகிறாங்க, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கதையை சொல்கிறாங்களே, இன்றைக்கி யாரை பற்றி எதை பற்றி சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஆவலாக இருக்கிறீங்க தானே? உங்கள் கண்களை பார்த்தாலுமே ஆண்டிக்கு தெரியுது. சரி, முதலாவது ஒரு வசனத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆண்டி ஒரு குட்டி கதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். எங்கேயும் நீங்கள் எழுந்து போகக்கூடாது, சரியா? அப்படியே உட்காந்துருக்கணும். ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் கவனமாக கேட்கணும். படிக்கலாமா? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனம் 4 முதல் 5. அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு காட்டுக்குள்ளே சிங்கம், கரடி, யானை, வரி குதிரை, ஒட்டகச்சிவிங்கின்னு சொல்லிட்டு பலவிதமான மிருகங்கள்லாம் ஒரு ஒத்துமையாக வாழ்ந்துட்டு இருந்துச்சுங்களாம். இப்படி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்த காலகட்டத்துக்குள்ளே தண்ணி பிரச்சனை அங்கே ஏற்பட்டுச்சான். தண்ணி பிரச்சனை வந்தால் என்ன ஆகும் சொல்லுங்கள்? நமக்கு வந்தால் என்ன ஆகும்? நம்மளால் உயிர் வாழ முடியுமா? செத்து தானே போகணும். அடிப்படை தேவைகளை ஒன்று தண்ணி தானே. அந்த தண்ணியே அங்கே பிரச்சனை இருந்தால் அங்கே உயிரினங்களை வாழ முடியுமா சொல்லுங்கள்? வாழ முடியாதானே. அதனால் அந்த மிருகங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சான். 1 மாதம் போச்சான், 2 மாதம் போச்சான், ஒன்றுமே முடியல. அதுக்கு என்ன செஞ்சுதான், கும்பலான செஞ்சுதான் வேற ஒரு காட்டுக்கு இடம் பெயர்ந்து போக நினச்சிதுங்களாம். அதே மாதிரி போகவும் செஞ்சிருச்சிங்களாம். ஆனால் லாஸ்ட்டில் 2 மான் மட்டும் என்ன செஞ்சுதான், நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, எது நடந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் இந்த காட்டை விட்டு நாங்கள் போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லா மிருகங்களும் எல்லாம் மொத்தமாக போனாலும் நாங்கள் போகவே மாட்டோம், நாங்கள் இங்கேயே தான் இருப்போம்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துச்சுங்களாம். ஆனால் சுத்தமாக தண்ணி இல்லையா. அந்த 2 மானாலே நடக்கவும் முடியலையா, ஒன்றுமே துவண்டு போதான். அந்த சமயத்தில் ஒரு ஆள், ஒரு தேவதூதன் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு ஏஞ்சல் மாதிரி வச்சுக்கோங்களேன், அவர் போய் என்ன சொல்கிறாரு, ஏன் மான்களே, எல்லோரும் இந்த இடத்த விட்டு போயிட்டாங்களே, நீங்கள் மட்டும் என்ன போகாமல் இருக்கிறீங்க? வேண்டாம், நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, போகிற வழியில் ஏதாவது ஒருத்தருக்கு ஆச்சு ஒன்றே முடியாது, அதனால் நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் இருந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் யார் அப்படின்னு கேட்டுச்சிங்களா. நான் யாருன்றது இருக்கட்டும், முதல்ல நீங்கள் வாங்க, தண்ணி தானே உங்களுக்கு தேவை, நான் ஒரு இடத்த காட்டுறேன், அந்த இடத்துல கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது, அந்த தண்ணியை யாராவது ஒருத்தர் குடிச்சிட்டு உயிர் வாழ்ந்துக்குங்க, ஒருத்தரோனா செத்து போங்க. அப்படி சொல்கிறீங்களா? சரின்னு சொல்லிட்டு அந்த ஏஞ்சலோட இந்த 2 மான்களும் போயிட்டு அந்த இடத்த அந்த ஏஞ்சல் காட்டுச்சான். சரி நீ குடி, ஒரு ஃபஸ்ட்டு மான்கிட்ட சொல்லிச்சான், நீ குடின்னு சொல்லிட்டு அந்த மான் என்ன செஞ்சுதான், கீழே குனிஞ்சு குடிக்கிற மாதிரி இப்படி ஆக்ஷன் பண்ணிவிட்டு திரும்பி எழுந்திரிச்சுதான். அந்த ஏஞ்சல் பார்த்துச்சான், என்னடா இது, இந்த மானை தண்ணி குடிக்க சொன்னால் தண்ணி குடிக்காமல் ஆக்ஷன் மட்டும் பண்ணிவிட்டு எழுந்திரிச்சுதே இது சொல்லிட்டு நினச்சிட்டு அந்த 2வது மான்கிட்ட சொல்லிச்சான் அந்த ஏஞ்சல், சரி இப்போ நீ குடின்னு. அந்த மானை என்ன செஞ்சுதான், ஃபஸ்ட்டு மான் செஞ்ச மாதிரியே கீழே குனிஞ்சு குடிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிவிட்டு மேலே எழுந்திரிச்சுதான். ஒன்று இந்த ஏஞ்சலுக்கு ஒரே ஆச்சரியமாகி போச்சான், என்னடா இது, அவன் இந்த தண்ணி கஷ்ட காலத்தில் தண்ணி கிடச்சா போதும்னு சொல்லிட்டு முதல்ல மனுஷனு கூட இந்த புத்தி இல்லையே, அடித்து பிடிச்சி வாழற காலத்தில் இந்த மானுக்கு பாரு, உன்னை குடிக்க சொன்னால் 2மே குடிக்காமல் இப்படி இருக்குதுங்களேன்னு சொல்லிட்டு அதுங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு கேட்டாராம். இல்லை, ஒருவேளை நான் தெரியாமல் நான் தண்ணி குடிச்சிட்டேன்னா என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் போச்சுன்னா 2 பேருமே எப்படி, நான் வேணாம், 2 பேருக்குமே தண்ணி வேண்டாம், இருக்கிறது கொஞ்சம் வேணாம் எங்களுக்கு தண்ணின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஏஞ்சலே பார்த்துட்டு இருந்துச்சிங்களாம். அந்த ஏஞ்சலுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சான். ஏன்னா அவங்கள உயர்ந்த நட்பை பார்த்துட்டு, அந்த உயர்ந்த அன்பு ஸ்நேகிதம், இவ்வளோ ஒரு உண்மையாக இருக்கிறாங்களே இவங்க, மனுஷரிடத்துல கூட இந்த மாதிரி அன்பு இருக்க மாட்டேங்குது, ஆபத்து காலம் வரும்போது ஒருத்தன் காட்டி கொடுத்துறான், ஒருத்தன் வெட்டிக்கிறான். ஆனால் இதுங்க பாரு, தண்ணி கிடைச்சாலும் அந்த தண்ணி கூட குடிக்காமல் அது குடிக்கிட்டோம் இது குடிக்கிட்டோம்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்டு எவ்வளோ அன்பாக இருக்குதுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு, சரி நான் உங்கள் அன்பை கண்ணா வியந்து போயிட்டேன், நீங்கள் வாங்க உங்களுக்கு ஒரு இடத்த நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளமாக 2 மான்களையும் கூப்பிட்டு போனால் பக்கத்து ஒரு பெரிய ஆறு ஓடிச்சான். பாருங்கள் எவ்வளோ தண்ணிக்குது பார்த்தீங்களா, நீங்கள் உங்களுடைய அன்பை பார்த்து நான் வியந்து போனேன், அதனால தான் உங்களை இந்த ஆற்று பக்கம் நான் கொண்டு வந்தேன், உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் குடிங்க, நல்லா குடிச்சிட்டு நீங்கள் சந்தோஷமாக இந்த இடத்துலையே நீங்கள் வாழுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஏஞ்சலை சொல்லிச்சான். ப்ளஸ் பண்ணிட்டு போயிடுச்சான். என்ன செல்லங்களே, கதை புரிஞ்சுதா?
என்ன புரிஞ்சுது? குட் ஃப்ரெண்ட்ஷிப் அதானே, நல்ல நட்பு. நல்ல நட்புக்கு ஒரு இலக்கணமாக அது 2 மான்கள் இருந்தது, அப்படி தானே? நாம் கூட என்ன செய்யணும், நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அதில் யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏசப்பா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். எல்லோரையும் நல்லவங்கன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிடவும் கூடாது, எல்லோரையும் கெட்டவங்கன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிடக்கூடாது. சரியா? பழகி பார்த்து அது நம்மளோட பழகிறதுக்கு அவங்க ஏற்றவங்களாக இருக்கிறாங்களா, எல்லா விதத்திலும் ஆண்டருக்கு முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, ஏசப்பாவுக்கு பயந்துருக்கிறாங்களா, ஏசப்பா சொல்படி நடக்கிறாங்களா, அப்படிப்பட்டவங்க தான் நல்ல நண்பர்களாக இருக்க முடியும். சரியா? நீங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். தேவையில்லாமல் போயிட்டு விளையாட்டுக்கு மட்டும் ஒருத்தவங்க சேர்த்துக்குவாங்க, ஒரு சில பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு மட்டும் சேர்த்துக்குவாங்க, ஒரு சில பிள்ளைங்க தப்பு செஞ்சுட்டா அந்த தப்பை மறைக்கிறதுக்காக ஒரு கும்பலை சேர்த்துக்குவாங்க. அந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கக்கூடாது. எந்த சூழ்நிலை எந்த நிலை வந்தாலும் நம்மை விட்டு விலகாத ஒரு தூய்மையான ஃப்ரெண்ட்ஸாக தான் நம்ம வச்சுக்கணும். சரி செல்லுங்களே, இப்போது ஒரு குட்டி ஜெபம் பண்ணலாமா? அன்பு என்பது வல்லமை, ஆக்கமளித்திடும் ஆற்றலே, அர்த்தமாகிடும் வாழ்விலே, அன்பு என்றும் வாழுமே. அன்பு என்பது வல்லமை. அன்பே உருவான தெய்வமே, இந்த நேரத்திலே சுவாமி, இந்த மீட்ப தொலைக்காட்சி மூலமாக என் பிள்ளைகளோடு இணைந்து உம்மை துதிக்கவும் உம்மை வாழ்த்தவும் நீர் கொடுத்த இந்த மகா பெரிய நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ராஜா, நீங்கள் எங்கள் ஒவ்வொரு மீது அன்பின் நிமித்தமாய் தானே சுவாமி உங்களுடைய உயிரை எங்களுக்காக தந்தீங்களே ராஜா. விளையேற பெற்ற அன்பு ராஜா, அந்த அன்பை ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் கடைபிடித்து வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக சுவாமி. தகப்பனே, என் பிள்ளைகள் ஆண்டவர் இந்த கதையின் மூலமாய் நல்ல நட்பு, நல்ல அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், தன்னலம் இல்லாமல், களங்கம் இல்லாமல், பொறாமைப்படாமல் எப்படி ஒரு அன்பு சிறந்த அன்பாக இருக்க வேண்டும் என்று நீர் கற்றுக் கொடுத்தீரே சுவாமி. ராஜா, என் பிள்ளைகள் அதை தன் வாழ்விலே கை கொண்டு வாழ நீங்கள் தான் சுவாமி உதவி செய்யணும். என் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க சுவாமி. அவர் சகலவித நன்மைகளால் நிரப்பி ஆண்டவரே சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆயுசு நாட்களை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆண்டவரே நீர் அவளுக்குள் நீ மகிமை அடையும்படியாய் சித்தத்தை அவர்கள் செய்து நீ முடிக்க போதுமானவராய் இருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஜெபத்தை கேட்கிறவர் நீர், ஜெயத்தை தருகிறவர் நீர் ஆண்டவரே. என் பிள்ளைகளை மீண்டும் ஒரு விஷயம் இந்த சமூகத்தை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பு குழந்தைகளே, கதையை கேட்டீங்க இல்லையா? கதை பிடிச்சிருக்குல்ல? இதே போல் நாளைக்கும் ஒரு சூப்பரான கதையோட ஆண்டி உங்களை மீண்டும் சந்திப்பேன். சரியா? பாய்.